கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 26 அதிகாரம் 24வது வசனம். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். அன்பானவர்களே, சவுல் என்கிற ஒரு மனிதனை தாவீது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை முறியடிக்கணும், அவனை கொல்லணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அவன் இப்போ தாவீதோட கையில் இருக்கிறான் சவுல். ஆனால் ஏற்கனவே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேணுங்கிறதுனால அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அதனால் இங்கே தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்லுவதற்கு மனசு வரல. அதனால் சவுலை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அதுபோல் என்னுடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது. அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் நமக்கு இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தால் எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாகி விடுவிப்பார். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும். அப்படி அருமையாக இருந்தால் எல்லா உபத்திரவத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். நம்ம வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்களை நாம் அனுபவிக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுவித்து கொள்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம். சில நேரங்களில் நாம் கடவுளை நொந்து கொள்ளுகிறோம். என்ன கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் நாம் கடவுள் மேலே ஒரு நொந்துட்டு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு விருப்பம் இல்லாத, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல நாம் வாழ்கிறோம். ஆனால் இங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தாவீது இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததினால் எல்லா உபத்திரவத்திலும் இருந்து என்னை விடுவிப்பார். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும். எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு எப்படி அருமையாக இருக்கும் அப்படின்னா, அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறப்போ நம்முடைய ஜீவன் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நமக்காக பரிஞ்சு பேசுவார், நமக்காக அவர் எல்லா விஷயத்திலும் முன்னால் நிற்பார், நமக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை பாதுகாப்பார். எப்போ நாம் அவரை மகிமைப்படுத்துகிற போது. மகிமைப்படுத்துறதுனா என்னென்னா, 4 பேர்த்துக்கு முன்னால் போய் கைதட்டி ஆரவாரம் பண்ணி அவரை பாட்டு பாடி எங்கள் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதல்ல. அதுவல்ல அவரை மகிமைப்படுத்துறது. அவரை மகிமைப்படுத்துவது என்பது என்னன்னா, நாம் கடவுளுடைய வழியில் நடக்கிறவங்களாக இருக்கணும். அதுதான் முக்கியம். எங்கே எப்படி எந்த வழியில் போனாலும் கடவுள் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார், அதன்படி நாம் நடக்கணும். இப்போ இந்த உலக காரியங்கள் நமக்கு தேவைதான். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து தான் தீரணும். இந்த உலகம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது, அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம அறியாமலேயே நம்ம செஞ்சிடறோம் இல்லையா? அப்போ அதெல்லாம் கடவுளோட பார்வைக்கு அருமையானதாக இருக்காது. கடவுளுடைய பார்வைக்கு அருவருப்பான ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சுருவோம். அப்படி செஞ்சிட்டாலும் அது தவறு என்று நமக்கு தெரிஞ்ச உடனே நாம் ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் இப்படி நான் தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி நாம் அவரோட ஒப்புரவாகிறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய ஜீவன் மீது அவர் கரிசனை கொண்டவராக இருக்கும். அப்போ நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். சரி, அவன் தெரியாமல் செஞ்சிட்டான், இனிமேல் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அவன் தெரியாமல் செஞ்சதுனால அதை உணர்ந்து நம்மிடத்தில் அவன் ஒப்புரவாகி இருக்கிறான். ஆகவே அவனுக்கு நாம் எந்த உபத்திரவமும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அநேக உபத்திரவங்கள் நம்மை தேடி வந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராக இருக்கும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு யோவான் எழுதுறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது உபத்திரவங்கள் நம்மை தேடி வரும். அப்போ இந்த உபத்திரவத்திலிருந்தெல்லாம் நம்ம மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னா நாம் நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், நம்முடைய செயல்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், நம்முடைய பேச்சு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் அவரோட பார்வைக்கு அருமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் உபத்திரவத்திலிருந்து தப்பிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இங்கே தாவீது சொல்கிறார், என்னுடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததினாலே எல்லா உபத்திரவத்திலுமிருந்து என்னை மீட்டெடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ நம்முடைய ஜீவனும் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்படி நாம் அதை காத்து கொள்ளுகிற போது இந்த உலகத்தில் வரக்கூடிய எப்பேற்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும் திடனோடு இருங்க. ஏன்னா இந்த உபத்திரவத்தையும் இந்த உலகத்தையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கு. நம்மை எந்த விதமான உபத்திரவத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை மீட்டெடுப்பார். அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்குமானால் எதனால் அந்த உபத்திரவம் வந்துச்சு, ஏன் இந்த உபத்திரவத்தில் நாம் சிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ ஏதாவது ஒரு குற்றத்தினாலே, ஏதாவது ஒரு குறையினாலே, ஏதோ ஒரு தவறினாலே நாம் அந்த உபத்திரவத்தில் சிக்கிக்கொண்டு இருப்போமே, ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு என்ன வழியோ அதை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். நாம் அவரோட ஒப்புரவாகும். பிரியமானவர்களே, சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வாழ போகிறது கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாட்களில் நம்முடைய ஜீவனை கடவுளுக்கு அருமையாக காத்துக்கொண்டு எந்த விதமான உபத்திரவத்திலும் இல்லாமல் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம், கற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்படி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுடைய செயலிலும், எங்களுடைய சிந்தனைகளிலும், எங்களுடைய எண்ணங்களிலும் நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொண்டு எங்களுடைய ஜீவனை உம்முடைய பார்வைக்கு அருமையாக வைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த உலகத்தை ஜெயித்த நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே நாங்கள் உபத்திரவத்திலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த உபத்திரத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாக வாழ நீங்கள் கிருபை பாராட்டு. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வார்த்தைகளும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.